வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது உங்க வேலையெல்லாம் ரொம்பவே ஈஸியாக்க போற ஒரு பவர்ஃபுல் அசிஸ்டன்ட் பத்தி தான். அதுதான் கூகுள் ஒர்க் ஸ்பேஸிற்கான ஜெமினி. இது எப்படி நம்ம ஒர்க் பண்ற ஸ்டைலையே மாத்த போகுதுன்னு வாங்க விரிவா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? ஒரு முக்கியமான மீட்டிங் முடிச்சுட்டு வர்றோம், பார்த்தா இன்பாக்ஸ்ல மெயில் குவிஞ்சிருக்கும், படிக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் ஒரு பக்கம், அனலைஸ் பண்ண வேண்டிய டேட்டா ஒரு பக்கம்னே ஒரே குழப்பமா இருக்கும். இப்படி டேப் மாத்தி மாத்தி வேலை செய்யறப்போ நம்மளோட ஃபோக்கஸ் போயிடும், முக்கியமான வேலைகள் கூட லேட் ஆகும். இந்த செஷன்ல நாம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல ஜெமினினா என்ன, அது எப்படி நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ஹெல்ப் பண்ணுது, அதோட சூப்பர் பவர்ஸ் என்னென்ன, நம்மளோட சொந்த டேட்டாவை அது எப்படி யூஸ் பண்ணுது, அப்புறம் ரொம்ப முக்கியமா நம்ம டேட்டா சேஃபா இருக்கா இல்லையான்னு எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரி, நம்ம முன்னாடி பேசின அந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் பிரச்சனைக்கு ஜெமினி எப்படி ஒரு ஸ்மார்ட்டான சொல்யூஷனா இருக்குதுன்னு முதல்ல பார்க்கலாம். இங்க ரொம்ப முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஜெமினிங்கிறது தனியா இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ஒரு ஆப் கிடையாது. அது ஏற்கனவே நீங்க டெய்லி யூஸ் பண்ற கூகுள் டூல்ஸ்குள்ளேயே உங்களுக்கு எங்க தேவையோ அங்கேயே இருக்கும். இதுதான் இதோட பெரிய பிளஸ்ஸே. இதோட உடனடி பெனிஃபிட் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் ரெடி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான டேட்டா ஷீட்ஸ்ல இருக்கு, நோட்ஸ் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்ல இருக்கு, கிளையண்டோட மெயில் இன்னொரு டேப்ல இருக்கு. இது எல்லாத்தையும் இனிமே தனித்தனியா தேடாம ஒரே இடத்துல ஜெமினி கிட்டேயே கேட்டு வாங்கிக்கலாம். இனிமே டேப் மாத்தி மாத்தி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. சரி, வாங்க அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். ஜெமினிய வெறும் ஒரு டூலா மட்டும் பார்க்காம வேலையில நமக்கு கை கொடுக்கிற ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எப்படி பார்க்கலான்னு பார்ப்போம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற கோட் இத ரொம்ப அழகா சொல்லுது. பாருங்க, ஜெமினிங்கிறது நாம சொல்றத மட்டும் செய்யற ஒரு மெஷின் இல்ல. சில சமயம் நாம ஐடியா இல்லாம ஸ்டக்காகி நிக்கும்போது புதுசா ஐடியாஸ் கொடுத்து நம்ம கிரியேட்டிவிட்டியை தூண்டி விடுற ஒரு பார்ட்னர் மாதிரி இது. ஓகே, இப்போதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட்டுக்கு வந்திருக்கோம். ஜெமினியோட சில சூப்பர் பவர்ஸ் பத்தி பார்க்கலாம். இது உங்க டெய்லி வேலையெல்லாம் எவ்வளோ ஈஸியாக்க போகுதுன்னு நீங்களே பாருங்க. இது ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு 50 பக்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை முடிச்சிருக்கீங்க. உங்க மேனேஜருக்கு அதோட ஒரு பக்க சம்மரை அனுப்பணும். ஸ்டெப் 1, ஜெமினி கிட்ட அந்த ரிப்போர்ட்டை சுருக்கி கேக்குறீங்க. ஸ்டெப் 2, அந்த சம்மரியை வச்சே ஒரு ப்ரொஃபஷனல் மெயில் ரெடி பண்ண சொல்றீங்க. ஸ்டெப் 3, டீம் மீட்டிங்ல காட்ட ஒரு சூப்பரான படத்தையும் உருவாக்கி கேக்குறீங்க. பாத்தீங்களா, இவ்ளோ வேலையையும் ஜெமினி சில நிமிஷத்திலே முடிச்சிரும். இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு வாரம் லீவ் முடிச்சு வரீங்க, இன்பாக்ஸ்ல 200 மெயில் இருக்கு, எல்லாத்தையும் படிக்க டைம் இல்ல. சிம்பிளா ஜெமினி கிட்ட இந்த வாரத்துல வந்த முக்கியமான மெயில்ஸை மட்டும் சம்மரைஸ் பண்ணி எதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணணும்னு சொல்லுன்னு கேட்டா போதும். உங்க வேலை எவ்வளவு ஈஸியாவும் பாருங்க. ஓகே, இப்போ ஜெமினியோட ரொம்பவே முக்கியமான ஒரு யூனிக்கான ஃபீச்சரை பத்தி பார்க்கலாம். ஜென்ரலான இன்ஃபர்மேஷனை தர்றதை தாண்டி உங்க சொந்த ஃபைல்ஸை யூஸ் பண்ணி ஜெமினி எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்கிறது தான் அது. இதுதாங்க ஜெமினிய மத்த ஏஐல இருந்து அலக்காட்டுற விஷயம். நீங்க அட்சம்பிள போட்டு உங்க ஃபைல் பேரை கொடுக்கும்போது ஜெமினி அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காகவே பர்சனலைஸ் பண்ணி ரொம்ப துல்லியமான பதில்களை தரும். இங்க பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு. திடீர்னு உங்க மேனேஜர் மீட்டிங்க்கு முன்னாடி நம்ம குவார்டர்லி சேல்ஸ் ரிப்போர்ட்டோட ஹைலைட்ஸ் என்னன்னு கேக்குறாருன்னு வச்சுப்போம். நீங்க அந்த பெரிய ரிப்போர்ட்டை தேடி படிக்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த ப்ராம்ப்டை ஜெமினி கிட்ட கொடுத்தா போதும், சில செகண்ட்ஸ்ல உங்களுக்கு தேவையான அவுட்லைன் ரெடி. சரி, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம். நம்மளோட சொந்த ஃபைல்ஸ், மெயில்ஸ் மாதிரி பர்சனல் டேட்டாவை ஒரு ஏஐ யூஸ் பண்ணும்போது அதோட பாதுகாப்பை பத்தி நமக்கு ஒரு கவலை வர்றது ரொம்பவே இயல்பு தான். இதுக்கு கூகுள் என்ன சொல்றாங்கன்னு தெளிவா பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற கம்பேரிசன் ரொம்ப முக்கியம். கூகுள் ரொம்ப தெளிவா ஒன்னு சொல்றாங்க. உங்க பர்சனல் டேட்டா, அது உங்க டிரைவ் ஃபைலா இருந்தாலும் சரி, ஜிமெயிலா இருந்தாலும் சரி, அது உங்க ஒர்க் ஸ்பேஸ் அக்கௌண்ட்டை விட்டு வெளியவே போகாது. அதை விட முக்கியமா, அந்த டேட்டாவை வச்சு ஜெமினி மாதிரி பெரிய ஏஐ மாடல்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கவே மாட்டாங்க. இந்த 3 வாக்குறுதியும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. 1, உங்க டேட்டாவுக்கு நீங்க தான் ஓனர். 2, உங்க டேட்டா ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கு. 3, உங்க டேட்டாவை ஏஐ ட்ரைனிங்குக்கோ இல்ல விளம்பரங்களுக்கோ ஒருபோதும் பயன்படுத்த மாட்டாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க டேட்டாவோட கண்ட்ரோல் எப்போதுமே உங்க கையில தான். சரி, நாம இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஜெமினியோட பவர் என்ன, அது எவ்வளோ சேஃபானதுன்னு எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இதை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்கிறது தான் அடுத்த ஸ்டெப். சிம்பிளா சொல்லணும்னா, ஜெமினிங்கிறது உங்க ஒர்க்லோட குறைக்கிற ஒரு டூல் மட்டும் இல்ல, அது உங்களோட கிரியேட்டிவிட்டியை தூண்டி புதுசா யோசிக்க வச்சு உங்க வேலையை இன்னும் பெட்டரா செய்ய உதவுற ஒரு ஸ்மார்ட் பார்ட்னர். அதனால இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க அடுத்த பெரிய ப்ராஜெக்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் டிராஃப்டை உருவாக்கவா, இல்ல உங்க டீமுக்கு ஒரு மோட்டிவேஷனல் மெசேஜ் அனுப்பவா, இல்ல ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு டேட்டாவை சிம்பிளா புரிஞ்சுக்கவா, எதுக்கு வேணாலும் ஜெமினியை யூஸ் பண்ணலாம். வாய்ப்புகளுக்கு எல்லையே இல்ல. சோ, இந்த கருவியோட உதவியோட உங்க அடுத்த பெரிய ஐடியாவை நீங்க எப்படி இன்னும் சூப்பரா மாத்த போறீங்க?